முதல்ல அம்மா உட்காருங்க. இவன் நம்ம வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் சமையல் கட்டுல இருந்தே நான் வெளியே வந்தம்மா. அதுக்கப்புறம் நான் பழையபடி ஊருக்குள்ள போக ஆரம்பிச்சதே நம்ம லட்சுமியாலதான். நம்ம வீட்டுக்கு யாருமே பொண்ணு கொடுக்கறது தயங்குறப்போ தங்கவேலுக்கு தேன்மொழி பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சதே நம்ம லட்சுமி தான்மா. என் மூத்த மகனோட பையன் சொல்லிக்க அவங்களுக்கு ஒரு வாரிசை நாம கொடுத்துட்டோன்னு வைய, அதுக்கப்புறம் இந்த வீட்லயே நாம வச்சதுதான் சட்டம். மருமக இல்ல, என் மக. லக்ஷ்மி, காலையில குளிச்ச உடனே சாமிக்கு பூஜை பண்ணுவ, இன்னைக்கே இங்கேயே உட்கார்ந்துட்ட. நீ பூஜை பண்றத பார்த்தா அம்மா எவ்வளவு சந்தோஷப்படுவாங்க. போய் பூஜை பண்ணு, நானும் வரேன். இத்தனை மாசமா நான் பூஜை பண்ணதே அத்தை குணமாகணும் தான். இப்ப அத்தை குணமாயிட்டாங்க. அதுக்காக நீ செஞ்ச பூஜை நிறுத்த போறியா? லக்ஷ்மி, என்னாச்சு உனக்கு? இத்தனை மாசமா பொய்யா நடிச்ச வாழ்க்கைக்கு முற்றுப்புள்ளி வைக்க போறேன். புரியல எனக்கு. அதேதான் எனக்கும். நான் இந்த வீட்டுக்கு வந்ததே வாழ்ந்து கெட்ட குடும்பத்தை தலை நிமிர வைக்கதான். இப்ப நான் வந்த காரியம் முடிஞ்சிருச்சு. இதுக்கு மேலேயும் என்ன நம்புற யாரும் என்னால ஏமாத்த முடியாது. பொய்யா என்னால நடிக்க முடியாது. லக்ஷ்மி, எல்லா கூடி வர நேரத்துல உண்மையை சொல்லி வீணா நம்ம வாழ்க்கையை வீணடிச்சிடாத. நம்ம வாழ்க்கையா? எது நம்ம வாழ்க்கை? இந்த வீட்டுல இருக்கிற எல்லாரும் ஏமாத்திக்கிட்டு நம்மளால சந்தோஷமா இருந்துட முடியுமா? கடைசி வரைக்கும் குற்ற உணர்ச்சி நம்மள கொன்னுடும். அத்தை, அத்தை, இந்தாங்க அத்தை, சூடா காஃபி சாப்பிடுங்க. காஃபி நல்லா இருக்கா அத்தை? இத்தனை மாசமா நான் தான் உங்களை பாத்துக்கிட்டேன். காலையில குளிப்பாட்டி விடுறதுல இருந்து நைட்டு பெட்ஷீட் போத்தி தூங்க வைக்கிற வரைக்கும் நான் தான் அத்தை உங்களை பத்திரமா பாத்துக்கிட்டேன். அத்தை, எங்க அம்மா என்ன இந்த வீட்டுக்கு அனுப்பும் போது இனிமே அத்தை தான் உனக்கு அம்மா மாதிரி அப்படின்னு சொன்னாங்க. அதை நான் எப்பவும் கடைபிடிப்பேன். உங்களை மட்டும் இல்ல அத்தை, இந்த குடும்பத்தையே நான் தான் பாத்துக்கிறேன்.
லக்ஷ்மிய கூட செங்கல் சூளை பிசினஸ பாத்துக்க அனுப்பிட்டேன். அவளும் இந்த வீட்ல இருக்கிற மத்தவங்க மாதிரியே என் பேச்சு கேட்டு பொறுப்பா நடந்துக்குவா. இவ்ளோ அதிகாரம் என் கையில இருந்தும் சாவி கொத்து மட்டும் என் கையில இல்ல அத்த. அது மட்டும் என் கையில இருந்தா நீங்க ஆசைப்பட்ட மாதிரியே இந்த வீட்டு மூத்த மருமகளா இந்த குடும்பத்தையே என் தலையில வச்சு தாங்கறத இந்த ஊரு தெரிஞ்சுக்கும். ஓ மாமா உன்னை பத்தி சொல்லி இருக்காரு. ஒரே ராத்திரியில என்ன பத்தி எல்லாத்தையும் சொல்லிட்டாரு அந்த மாமனாரு. நானும் எவ்வளவு நேரம் தான் லட்சுமி பத்தியே பெருமையா பேசிக்கிட்டு இருக்கிறது. அதான் கொஞ்ச நேரம் உன்னை பத்தி வள்ளிமையிட்ட பெருசா சொல்லிக்கிட்டேன்மா. ரொம்ப சந்தோஷம் மாமா. கிளாஸ் கொடுங்க அத்தை. வாங்க மாமா, நல்ல நேரத்துல தான் வந்திருக்கீங்க. வாங்க நாம 2 பேரும் அத்தை மாமா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கிக்கலாம். அம்மா கிட்ட ஆசீர்வாதம் வாங்கணுமா? ஏன் தேனு திடீர்னு? அதுவா, இன்னைக்கு எனக்கு பிறந்த நாள். பிறந்த நாளா? ஏன் தேன்மொழி, இப்பதானே உன் பிறந்த நாளை கேக் வெட்டி கொண்டாடணும். இனிமே அடுத்த வருஷம் தானே பிறந்த நாள் வரும். புருஷனா நீங்க என்னோட எதிரி. மாமா, அன்னைக்கு எனக்கு பிறந்த நாள்னு சொன்னது என் ஸ்கூல் சர்டிபிகேட் படி. இன்னைக்கு எனக்கு நட்சத்திர பிறந்த நாள். அத்தை, இப்ப நான் உங்ககிட்ட ஒரு உண்மையை சொல்ல போறேன். நான் முதல்ல இந்த வீட்டுக்கு வந்தப்போ உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க சொன்னாங்க. சுயநினைவு இல்லாத இவங்க கிட்ட நான் எதுக்கு ஆசீர்வாதம் வாங்கணும்னு திமிரா கேட்டேன். அத கூட நீங்க கண்டுக்காம உங்க கைய நீட்டி என்ன ஆசீர்வாதம் பண்ணீங்க. அதே மாதிரி முழு மனசோட என் உரிமை எனக்கு கிடைக்கிறதுக்கு நீங்க தான் எங்களை ஆசீர்வாதம் பண்ணணும் அத்தை. மாமா வாங்க ஆசீர்வாதம் வாங்க. ஆசீர்வாதம் வாங்கலாம். அம்மா ஆசீர்வாதம் பண்ணுங்க அத்தை. எப்படியாவது அம்மா கிட்ட பேசி நந்தினி கிட்ட இருக்கிற சாவி கொத்த நம்ம பெரிய அண்ணிக்கு வாங்கி கொடுத்துட்டு நந்தினியை உண்டு இல்லைன்னு பண்ணணும். கோடீஸ்வரி, கோடீஸ்வரி, கோடீஸ்வரி. சபாஸ், சபாஸ் கோடீஸ்வரி, சபாஸ். பக்காவா பிளான் பண்ணி ஏலத்தை கேன்சல் பண்ணிட்டேங்கிற திமிரல இருக்கியா? ஒரு பொம்பளையால என்ன பண்ண முடியும்னு கொஞ்சம் நான் அசால்ட்டா இருந்துட்டேன். ஆனா நீ அத சாதகமா பயன்படுத்தி சாதிச்சிட்டல்ல. பார், நீ பொம்பளை சிங்கமா இருக்கலாம், ஆனா உன்கிட்ட மோதுறது ஒரு ஆம்பளை சிங்கம். அத மறந்துடாத. இப்ப சொல்றேன் கேட்டுக்க. என்ன நீ கனவுல நினைச்சா கூட இனிமே ஜெயிக்க முடியாது. என்ன என்ன அப்படி பாக்குற? இந்த தொகுதி பை எலெக்ஷன்ல எம்எல்ஏவா நிக்க போறது யார் தெரியுமா? சாட்சாத் இந்த ஒத்தக்கை ஆறுமுகம் தான். எதிர்பார்க்கல இல்ல? இத நீ எதிர்பார்க்கல இல்ல? தலைமறைவாய் இருந்த இந்த ஆறுமுகம் இப்ப தலைவனாக போறேன். இனிமே இந்த தொகுதியில நான் வச்சதுதான் சட்டம். அத பார்த்து இந்த ஊரே வேண்டாம்னு ஓட போற ஓட்டம். என் பொண்ணு நீ கடத்தின இல்ல?
என்ன துடிக்க வச்ச இல்ல, உன்னை காலங்காலமா அணு அணுவா சித்திரவதை பண்ண போறேன். ஏண்டா இந்த ஆர்மோ கைய வெட்டணும், ஏண்டா இவங்கிட்ட மறுபடியும் மோதணும்னு தினம் தினம் நீ வேதனைப்பட போற. அத நான் பார்த்து ரசிக்க போறேன். ஷோ, இது ஏன் வீடு. இந்த வீட்ல ஏன் சத்தம் மட்டும்தான் கேட்கணும். இங்க வந்து போறவங்க எல்லாம் நான் பேசுறத கேட்டுட்டு பேசாம வாயை பொத்திட்டு போகணும். சரி, தோத்து போனவனாச்சே கொஞ்ச நேரம் புலம்பிட்டு போகட்டும்னு விட்டா ஓ இஷ்டத்துக்கு என்னென்னவோ பேசிட்டு இருக்க. ஹ, பதவிக்கு வரதுக்கு முன்னாடி இவ்ளோ ஆட்டமா? எப்படி எம்எல்ஏ பதவிக்கு நீ நிக்க போற? ஜெயிச்சிருவியா? விட்டுருவேனா உன்ன? கோடீஸ்வரி, நீ இன்னும் குழந்தையாவே இருக்க. என்னை எதிர்த்து யாரும் போட்டி போடாதப்பவே உனக்கு தெரியல? நான் எம்எல்ஏவா ஆகணுங்கிறது விதி. அதை யாராலும் மாத்த முடியாது. நான் மாத்துறேன். உனக்கு எதிரா அந்த பதவிக்கு நான் நின்னு உன்னை ஜெயிச்சு காட்டுவேன். என்ன சொன்ன? என்ன சொன்ன? நான் ஜெயிச்சு காட்டுவேன்னு சொன்னேன். மறந்துட்டியா? என் கைய வெட்டிட்டு ஜெயிலுக்கு போனத நீ மறந்துட்டியா? நீ குற்றவாளி. குற்றம் செஞ்சிட்டு ஜெயிலுக்கு போனவங்க தேர்தல்ல நிக்க கூடாதுன்னு சட்டம் சொல்லுது. இது படிச்சவங்களுக்கு தெரியும். அது உனக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அம்மா, நீ ஏதோ படிச்சோம்னு சொன்னீங்க. என்ன படிச்சிருக்க? என்ன படிச்சிருக்க? இதோ நிக்கிறாரே என் புருஷன். இவரை உனக்கு எதிரா எம்எல்ஏ பதவிக்கு நிக்க வச்சு ஜெயிக்க வைக்கிற அளவுக்கு நான் படிச்சிருக்கேன். போதுமா? இனிமே இந்த தொகுதி எம்எல்ஏ என் புருஷன் மிஸ்டர் சுப்பிரமணி தான். உனக்கு எதிரா நின்னு உன்னை ஜெயிக்க போறது இவர்தான். உன்னால முடிஞ்சதை பாத்துக்க போ. பாத்துறலாம், அதையும் பாத்துறலாம். இந்த தொகுதி எம்எல்ஏவா உன் புருஷன் நின்னு ஜெயிக்கிறானா இல்ல நான் ஜெயிக்கிறானான்னு பாத்துறலாம். பாத்துறலாம். இன்னும் கொஞ்ச நாள் பொறுமையா இரு, எல்லாம் சரியாயிடும். என்னால இதுக்கு மேல பொறுமையா இருக்க முடியாது. அத்தை என்ன தாமகளா நினைக்கிறாங்க. அவங்க கிட்ட என்னால பொய்யா நடிக்க முடியாது. நான் இப்பவே போய் எல்லா உண்மையும் சொல்லிட்டு என் வழிய பார்த்துட்டு நான் போயிட்டே இருக்கேன். அப்போ ஏன் நிலைமை? உங்க அம்மா குணமாகணும், உங்க அண்ணனுக்கு கல்யாணம் நடக்கணும் தானே என்ன மனைவியை நடிக்க சொல்லி கூட்டிட்டு வந்தீங்க. இப்போ அது எல்லாமே நடந்துருச்சு. இனிமே நான் இங்க இருந்து என்ன பண்ண போறேன்? ஏன் இப்படி பேசுற லக்ஷ்மி? எதையுமே யோசிக்காம அவசரத்துல எடுக்கிற முடிவு தப்பாதான் தெரியும். நான் முடிவுன்னு சொன்னது நீ வீட்டை விட்டு போறேன்னு சொன்னியே, அதை பத்தி தான். தப்பு பண்ணிட்டோம், இல்லைன்னு சொல்லல. அந்த தப்புலயும் ஒரு நல்லது இருக்கே. அதை நினைச்சு சந்தோஷப்படுறத விட்டுட்டு ஏன் இப்படி நடந்துக்கிற? ஏன் சூழ்நிலையில நீங்க இருந்திருந்தா இப்படி பேச மாட்டீங்க. எப்போ நான் வேற நீ வேறன்னு நான் பிரிச்சு பார்த்ததே இல்ல. உன்னோட சுகதுக்கத்துல எனக்கும் பங்கு இருக்கு. இப்பவே நான் அத்தை மாமா கிட்ட எல்லாம் உண்மையை சொல்லிடுறேன். அதை கேட்டு அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதை பொறுத்துதான் என் முடிவு.
அத்தை, மாமா, உங்க 2 பேர்கிட்டயும் எத்தனை மாசமா என் மனசுல போட்டு வச்சிருந்த விஷயத்த சொல்ல போறேன். அதை கேட்டு நீங்க என்ன முடிவெடுத்தாலும் அதுக்கு நான் கட்டுப்படுறேன். அத்தை, இப்ப நீங்க குணமாயிட்டீங்க, நல்லாவே பேசுறீங்க. நாங்க ஆசைப்பட்ட மாதிரியே எல்லாமே நடந்துருச்சு. எத்தனை வருஷமா பேசாத ஒரு தெய்வமா இந்த குடும்பத்தை பாத்தீங்க. இப்போ உங்களை இந்த வீட்டு பேசும் தெய்வமா நினைச்சு என் மனசுல இருக்கிறத சொல்ல போறேன். அதுக்கு முன்னாடி மாமா, என்னை நம்பி கொடுத்த இந்த வீட்டு பொறுப்பை உங்ககிட்டயே ஒப்படைக்க நான் ஆசைப்படுறேன். ஓ, சாவியை கொடுத்துட்டு கிளம்புறா போல இருக்கு. ஓடி போ. அத்தை, இந்த வீட்டு பெரியவங்க நீங்க. இது உங்ககிட்ட இருக்கிறதா முறை. இதை வாங்கிக்கோங்க அத்தை. என்ன லக்ஷ்மி, நீ ஏன் இப்படி அவசரப்படுற? அத்தையே இப்பதான் குணமாயிருக்காங்க. இப்ப அவங்க கையில போய் சாவி கொத்து கொடுத்தீனா அவங்களால எப்படி ரெஸ்ட் எடுக்க முடியும்? அப்புறம் அத்தை என்ன பண்ணுவாங்க? இந்த சாவி கொத்த வாங்கி என் கையில கொடுப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க கொடுக்கும்போது நான் வேண்டான்னு சொல்ல முடியாதுல்ல. ஏ லக்ஷ்மியை நான் தர்ம சங்கடமான நிலைக்கு கொண்டு வர? லட்சுமி, இப்பதான் நீ என்ன பேசும் தெய்வம் சொன்ன. ஆனா நான் தெய்வமா நினைக்கிறது என் புருஷனைத்தான். அவர் எந்த முடிவெடுத்தாலும் அது சரியாதான் இருக்கும். அவரே விருப்பப்பட்டு கொடுத்த இந்த பொறுப்பை மறுபடியும் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லை. இந்தா, நீயே வச்சுக்க. அத்தை, இல்ல அத்தை, இது உங்ககிட்ட இருக்கிறதா முறை. ஏன் லட்சுமி, நான் சொல்றத நீ கேட்க மாட்டியா?